என்ன ஆயிப்போச்சு கேட்டால், இதுக்கு முந்தைய தலைமுறை சொல்லக்கூடிய அறிவுரைகள் எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அடிக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ண முடியல. டிஜிட்டல் இன்னைக்கு அவ்வளோ தூரம் பெரிய பெரிய விஐபிகள் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, திடீர்னு தங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலேருந்து 1 மாதம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த உடம்பெல்லாம் போயிட்டு கேரளாவில் கொடுத்து பாடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியேற்றுறது மாதிரி மூளையில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியேற்றுறேன்னு சொல்லிட்டு 1 மாதம் நான் அதுலேருந்து வெளியில் போகிறேன் அப்படிங்கிறான். எனக்கு டிஜிட்டல்லேருந்து வெளியில் வர்றது தான் எனக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது. இந்த ஜெனரேஷன் தனக்கு சில விதிமுறைகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா உங்கள் தலைமுறையுடைய பிரச்சனைகளுக்கு முந்தைய தலைமுறையால் சரியாக அட்வைஸே பண்ண முடியாது. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அதிகபட்சம் சும்மா ஃபோனை நோண்டாதன்னு சொல்லலாம், டிவி பார்த்துக்கிட்டே இருக்காதுன்னு சொல்லலாம், அதில் என்ன தான் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம். நீ தப்பாக தான் ஏதோ பண்ணுறவங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கலாம், ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ரைட்டா? போன தலைமுறைக்கு இருக்காங்கல்ல, அதுக்கு முந்தின தலைமுறை, உங்கள் ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன், அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருந்துச்சு. அது எப்படின்னு கேட்டால், ரோட்டில் போகல பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா பையன்கிட்ட சொல்லுவார், ரோட்டில் போகல பார்த்து போ, பஸ் ஒரு அடிச்சிருவான், லெஃப்ட் சைடா போ, ரோடை கிராஸ் பண்றப்ப கவனமா கிராஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவும் ரோட்ல போவாரு, பையனும் ரோட்ல